மக்கர சங்கராந்தி. கட்டு சிங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து சொசைட்டில விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆடிட்டு இருக்கும் போது எப்ப இருட்டாகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் அம்மா அவங்கள கூப்பிட வராங்க. கட்டு சிங்கி, வாங்க வீட்டுக்கு போலாம். அப்பா கூட வீட்டுக்கு வந்துடுவாரு. அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம். ஆமாமி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அப்ப சொசைட்டிக்குள்ள ஒரு பெரிய ட்ரக் ஒன்னு உள்ள வருது. அப்புறம் செக்ரட்டரி அங்கிள் வந்து அங்க இருந்து நிறைய பொருட்களை இறக்குறாரு. கட்டு மற்றும் சிங்கி அம்மாவோட சேர்ந்து அந்த ட்ரக்கு கிட்ட போறாங்க. அப்புறம் செக்ரட்டரி அங்கிள் கிட்ட சொல்றாங்க, அங்கிள் இதெல்லாம் என்ன? என்ன குழந்தைங்களா, மறந்துட்டீங்களா? நாளைக்கு மகர சங்கராந்தி. அதுக்கு தயார் பண்றதுக்காக தான் நாங்க இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அடா அம்மா, நாளைக்கு மகர சங்கராந்தி. அப்படினா கைட் பறக்க விடுற நாள். ஏ! ஆனா அங்கிள், இது எவ்வளவு பெரிய ட்ரக். இதுல என்னென்ன இருக்கு? ஜிங்கி தங்கம், நாளைக்கு காலையில சொசைட்டியோட டெரஸ்ல டெக்கரேஷன் இருக்கு. இதெல்லாம் டெக்கரேஷன் பண்றதுக்கான பொருட்கள் தான். அது மட்டும் இல்லாம சொசைட்டில நாளைக்கு பட்டெல்லாம் விடுவாங்க. அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். அது கேட்டு கட்டு சிங்கி ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. அப்பதான் அப்பாவும் ஆபீஸ்ல இருந்து வந்துடுறாரு. அப்புறம் எல்லாரையும் சொசைட்டில பார்த்து சொல்றாரு, அட, நான் இல்லாமலே சொசைட்டி மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க போல இருக்கு. இல்ல அப்பா, மகர சங்கராந்திக்கு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம். அட ஆமா, பறக்கிற கைட்ட வெட்டும்போது பார்க்க ரொம்ப ஃபன்னா இருக்கும். நாளைக்கு நீங்க இதை பாப்பீங்க. சரியா சொன்னீங்க. ஏய் பசங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் காலேஜ் படிக்கும் போது என்ன எல்லாரும் கைட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏதாவது கைட் வானத்துல பறந்துச்சுன்னா அதை கரெக்டா வெட்டுறதுல நான் ஒரு பெரிய மாஸ்டர் தெரியுமா? அதனால நீங்க கைட்டு விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, சரியா? அட செக்யூரிட்டி சார், உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே தெரியும் யார் நல்லா கைட்ட வெட்டுவாங்கன்னு. நாளைக்கு உங்களுக்கு தெரிய வரும் பட்டத்தை யார் நல்லா வெட்டுவாங்கன்னு. அப்பா அப்படி சொன்னதும் செக்ரட்டரி அங்கிளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ரெண்டு பேருக்கு நடுவுல வாக்குவாதம் ஆரம்பிச்சிடுது. யாரு முத தோக்கடிப்பாங்கன்னு. அந்த நேரத்துல கட்டுக்கு ஒரு ஐடியா வருது. அப்பா, அங்கிள், நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ஆனா எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நாம ஒரு 2 டீமா டிவைட் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நாம போட்டிய ஆரம்பிச்சிடலாம். யாரோட கைட் முத தோக்குதோ அவங்க தோத்து போயிடுவாங்க. யாரோட கைட் ரொம்ப நேரம் ஆகாயத்துல பறக்குதோ அவங்க தான் வின்னர். என்ன சொல்றீங்க? வா கட்டு, செம்ம ஐடியா தெரியுமா? ஆனா நான் அப்பா டீம்ல தான் விளையாடுவேன். அப்பனா சரி, நான் அங்கிளோட டீம்ல இருக்கேன். பசங்களா, இது நிஜமாவே ரொம்ப நல்ல ஐடியா. நாளைக்கு நடக்கிற கைட் காம்படிஷனுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கிள் அவரோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. கட்டு, சிங்கி, அப்பா, அம்மா அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் மகர சங்கராந்தி. கட்டு மற்றும் சிங்கி ரெண்டு பேரும் டெரஸ் டெக்கரேட் பண்றதுல ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. அதுக்குள்ள சொசைட்டில இருக்க எல்லாரும் கூடிடுறாங்க. கட்டு, தயாரா? ஞாபகம் இருக்கா? நாம பறக்கிற பட்டத்தை வெட்டணும். எவ்வளவு வேணாலும் வெட்டிக்கலாம். ஆமா அங்கிள், ஆனா நம்ம ஜெயிக்கிறதுக்கு நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கேன். என்ன ஸ்ட்ராட்டஜியா? வாவ் கட்டு, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. சரி சொல்லு, உன் ஸ்ட்ராட்டஜி தான் என்ன? அங்கிள், ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நீங்க தான் கைட்ட பறக்க விடணும். அப்பா பறக்க விடுற நேரத்துல அப்பாவோட கைட்ட நீங்க அறுத்துடுங்க. அதுக்கப்புறம் டீம்ல யார் இருப்பாங்க? நம்ம சிங்கி மட்டும் தான் இருப்பா. அப்பா தோத்துட்டு பிறகு சிங்கிய தோக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. அத நான் பாத்துக்கிறேன், சரியா? அப்புறம் நம்ம ஜெயிச்சிடுவோம். அட வாவ் கட்டு, இது நிஜமாவே செம்ம ஐடியா. சரி வா, நாம ஆரம்பிக்கலாம். நாம போய் எல்லாரையும் ஜெயிக்கலாம். இன்னொரு பக்கம் அப்பாவும் சிங்கியா கூட நிறைய பிளான்ஸ் போட்டிருப்பாங்க. சிங்கி கட்டுவோட கைட்ட கட் பண்றதா இருந்தா. இதே மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதே அவங்களோட கைட் காம்படிஷன் கூட அன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா நிறைய கைட்ஸ் பறந்துட்டு இருந்தது. எல்லாருமே போட்டிக்கு ரெடியா இருந்தாங்க. அவங்களோட கைட்ட பறக்க விட்டோம் ஆச்சு. வாவ், பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கட்டு, பிங்க் கலர் கைட் என்னது? கொஞ்சம் தூரமா இருந்தா உனக்கு நல்லது. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங். சிங்கி, அந்த எல்லோ கலர் கைட் என்னோடது. பார்த்து, டைகர் மாதிரி ஃபாஸ்ட் நானு. இன்னைக்கு அதையும் தான் பார்க்கலாம். யார் காலேஜ் டேஸ்ல உண்மையான சாம்பியன் இன்னைக்கு பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா பார்க்கலாம். அங்கிள் அவரோட கைட்ட மேல கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் அவரு அப்பாவோட கைட்ட கட் பண்ணிடுறாரு. அதுக்குள்ள சிங்கி அவளோட கைட்ட பறக்க விட்டு அங்கிளோட கைட்ட கட் பண்ணிடுறா. இதே மாதிரி பார்த்தா ஒரு டீம்ல ஒருத்தர் தோத்துடுறாங்க. சிங்கி, இப்ப நம்ம 2 பேரு தான் இருக்கோம். நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஆஹா, நீ தான் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதுடா.
கட்டு சிங்கி 2 பேரும் அவங்களோட கைட் பக்கத்து பக்கத்துல கொண்டு போறாங்க. ஆனா அப்படி கொண்டு போனதால அவங்க 2 பேரோட கைட்ட ஒரே நலக்கட்டாய் விழுந்துடுது. இந்த பார்த்த உடனே சொசைட்டில இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ நோ, என்ன இது? சிங்கி கைட்டோட சேர்ந்து ஏன் கைட்டும் கட்டாய் விழுந்துடுச்சு? ஏ கட்டு, இதெல்லாம் உன்னாலதான், நீ தான் தப்பு பண்ண. ஆனா இப்ப நம்ம 2 டீம்ல யார் ஜெயிச்ச மாதிரி? பசங்களா, இப்ப நம்ம 2 டீமும் டை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டி அங்கிள் சொன்னதை கேட்டீங்களா? ஆனா நம்ம யாரோட கைட்டும் கடைசி வரைக்கும் வானத்துல பறக்கவே இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருமே தோத்துட்டோம். ஆனா அந்த நேரத்துல எல்லாரும் பாக்குறாங்க, மேல ஒரே ஒரு கைட்டு இன்னுமே பறந்துகிட்டே இருந்தது. அட, இது யாரு கைட்டு? இது இன்னுமே ஆகாயத்துல பறந்துகிட்டே இருக்கு. அப்ப அவங்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. கைட்ட பறக்க விட்டுட்டு இருக்கிறது மம்மி. இது வரைக்கும் அவங்க கைட்ட யாருமே கட் பண்ண முடியல. பசங்களா, அங்க கைட் பறக்க விட்டு இருக்கிறது நானு. உண்மையா சொல்லனா இப்ப நான் தான் வின்னர். பாருங்க, என்னோட கைட் எல்லாரும் கைட்டோட ரொம்ப மேல எப்படி பறக்குதுன்னு. சரியா சொன்ன மம்மி, நீ தான் என்னையோட வின்னர். ஆனா அது எப்படி நடந்துச்சு? நாம எப்படி அம்மாவோட கைட்ட பார்க்காம விட்டுட்டோம்? ஏன்னா கட்டு ஜிங்கி, வேற ஒருத்தங்களோட கைட்ட வெட்டணுங்கிறதுக்காக உங்க அம்மா கைட் விடல. அவங்க என்ஜாய் பண்றதுக்காக தான் கைட்ட விட்டுருக்காங்க. அங்கிள் சொன்னது கேட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி கூட ஒத்துக்குறாங்க, எந்த ஒரு கேமா இருந்தாலும் ஒருத்தரை தோக்கடிக்கிறதுக்காக இல்லன்னு, எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி விளையாடுறது அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கிறதுக்காக மட்டும்னு. அப்ப மம்மி எல்லார்கிட்ட சொல்றாங்க, சரி வாங்க பசங்களா, இப்ப போய் நம்ம எல்லாருமே லட்டு சாப்பிடலாம். மக்கர சங்கராந்திக்காக நான் உங்க எல்லாருக்காக ருசியான லட்டுவை செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க அதை ஒத்துக்கணும். மகர சங்கராந்தியில ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா அது லட்டு தான். அது லட்டு மட்டும் கிடையாது. இன்னைக்கு நம்ம சொசைட்டியோட மெம்பர்ஸ்க்காக மகர சங்கராந்திக்கு ரொம்ப ஸ்பெஷலான லஞ்ச் கொடுக்க போறாங்க. வாங்க, நம்ம எல்லாரும் போய் டேஸ்டியான தயிர் கிச்சடியும் அப்பளத்தையும் சாப்பிடுவோம். எனக்கு கிச்சடியோட அப்பளம் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு கூட. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து தயிர், கிச்சடி, அப்பளம், அப்புறம் அம்மா சேர்ந்த லட்டுவை சாப்பிடுறாங்க. எல்லாரும் சந்தோஷமா கைட்ட பறக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் மக்கர சங்கராந்தி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. புன்டூன் கிட்ஸ்ல இருந்து பார்சல் வந்திருக்கு. அட, பார்சல் வந்துடுச்சா? பாருங்க பசங்களா, போய் வாங்குங்க, உங்களுக்காக தான் பார்சல். வா மம்மி, இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபிஷிங் ராட் செமையா இருக்குல்ல? உங்க 2 பேருக்கும் நான் எந்த லெட்டர் சொல்றேனோ அந்த லெட்டரை நீங்க ஃபிஷிங் ராட்ல எடுத்து எனக்கு காட்டணும். வாவ், ஃபிஷிங் பண்ணிக்கிட்டே இப்ப நாம லெட்டர்ஸ் கத்துக்க போறோமா? இத பாருங்க, இத ஃப்ரிஸ்கி ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதால உங்களோட ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்தாங்க லேஸ். இப்ப இந்த லேஸ்ல ஒன்னொன்னா பீட்ஸ் போட நீங்க ட்ரை பண்ணுங்க. அட மம்மி, இந்த கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இது என்ன பாக்ஸ்மா? இது புன்டூன் கிட்ஸோட லேர்னிங் பாக்ஸ். இதுல நம்ம கொண்டு வந்திருக்கோம் நர்சரி, ஜூனியர் கேஜி, அப்புறம் சீனியர் கேஜி பசங்களுக்காக. உங்களுக்கும் இந்த கிட் வேணுமா? அப்ப டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லனா கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.